மிக மிக ஆபத்தானது, உங்களை சிக்கலில் மாட்டிவிடக்கூடியது இந்த எமோஷனல் எக்ஸ்பென்சஸ். ஒருத்தங்க மேல பாசமா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமா கடன் வாங்கி செலவு பண்றது. என் மகன் மேல ரொம்ப பாசமா இருக்கேன், மகன் மேல ரொம்ப பாசமா இருக்கேன், அக்கா தங்கச்சி மேல, அண்ணன் தம்பி மேல பாசமா இருக்கேன், எங்க அப்பா மேல ரொம்ப பாசமா இருக்கிறேன் அப்படிங்கிறத கடனை வாங்கி உங்களால முடியலனா கூட அவங்களுக்கு நீங்க செலவு பண்றீங்க இல்லையா? இது வந்து எமோஷனல் எக்ஸ்பென்ஸ் சொல்லப்படுது. இது வந்து பயங்கரமா உங்க சிக்கல்ல மாட்டி விட்டு நான் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நிறைய பேர் பாசிட்டிவா சொல்லியிருந்தாலுமே கூட நிறைய பேர் நெகட்டிவா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு தான் அந்த விஷயம் நான் சொல்றேன். அதாவது நீங்க கடனை வாங்கி செலவு பண்ணுங்க, தப்பே கிடையாது. பட் ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல் செலவுக்கெல்லாம் நீங்க செலவு பண்றதுல தப்பு கிடையாது. அப்படி பண்ணுங்க. நான் அப்படிதான் அந்த வீடியோ சொல்லியிருந்தேன். ஆனா என் மகன் மேல பாசம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக 2000 ரூபாய்க்கு என்னால ஒரு ட்ரெஸ் வாங்க முடியும்னா கடனை வாங்கி 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு அடுத்த நாள் டென்ஷன்ல கடங்காரனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். வீட்டில் என்னால் குழந்தைக்கு நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு சிக்கலை மாட்டி விடும். இந்த மாதிரி தான் நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அதாவது கடனை வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்றது அப்படிங்கிறது வேற நண்பர்களே. ஆனா கடனை வாங்கி கூட பாசம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஆடம்பரமா நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னா நீங்க சிக்கல்ல மாட்டுவீங்கன்னு அந்த வீடியோ நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதனால தயவுசெய்து இப்பவும் சொல்றேன், எமோஷனல் எக்ஸ்பென்சஸ் மிக மிக ஆபத்தானது. பாசம் இருக்குது அப்படி கடன் வாங்கி செலவு பண்ணீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. உஷாரா செலவு பண்ணுங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.